துளாராசி சுவாதி நட்சத்திரம். ஸோ மீன இலக்கணம். ஸோ திருமணம், கேரியர், ஃபினான்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. இப்போ வந்து திருமணம் அப்படின்னு வரும்போது கன்சிடர் உங்களுக்கு 95ல பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே 30 வயசு போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ 30 வயசு சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாலே சனி தான் தசையை நடத்திருக்காரு. சனிமா தசை நடந்துருக்குது. இப்போ சனிமா தசை நடக்குது அப்படின்னாலே திருமணத்துக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதான்ற கேள்விக்கு இப்போதைக்கு உங்களுக்கு இருக்குது. இன்னைக்குல இருந்து அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு திருமண மாலை பூத்து தான் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்ப நீங்க திருமணம் எப்ப அப்படின்றத விட நீங்க பொண்ணு தேட ஆரம்பிச்சிருங்க. பொண்ணு நீங்க தேட ஆரம்பிச்சு உங்களுக்கு இது ஆடி மாசம், ஆடி முடியதுக்குள்ள பொண்ணு கிடைச்சா கூட நீங்க ஆவணி மாசத்துல கூட திருமணம் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் திருமணத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்க பொண்ணை பாருங்க, உங்களுக்கு தகுந்தாற்போல பொண்ணு அமைஞ்சதுன்னா தாராளமா நீங்க திருமணம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெண்டாவது கேரியர் அப்படின்னு வரும்போது சனி தசையை நடத்திட்டு இருக்கிறாரு. சனி தசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கேரியர் உங்களுக்கு அப் அண்ட் டவுனா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில இருந்தேன், நல்ல ஒரு ஸ்டெபிளா எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு ஸோ வேற ஏதோ மேல்டோட்டமா பார்த்துக்கிட்டு அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்போ புதன் தசையை ஸ்டார்ட் பண்றாரோ புதன் தசையில தான் உங்களுக்கு கேரியரே உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சரே ஸ்டார்ட் நடக்கும் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். ரெண்டாவது ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு டேட்டுக்கு ராசிக்கு உங்களுக்கு 10ல உங்களுக்கு சூரியன் புதன். ஸோ அது போக இந்த மாசம் உங்களுக்கு சுக்கிரன் பேச்சு. ஸோ அப்போ ஃபினான்சியலா இந்த மாசம் உங்களை ஸ்டெபிள் பண்ணுவார். ஸோ நீங்க மந்த்லி வேலை தான் செய்றீங்க அப்படின்னா ஸோ மாசம் சம்பளம் வாங்கினதை பொறுத்து உங்களோட ஃபினான்சியல் இதாக இருக்கும். அதே நீங்க பிசினஸ் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தந்தார் போல உங்களுக்கு டெய்லி இன்கம் பேசஸ் வச்சு உங்களோட ஃபினான்சியலும் ஸ்டெபிளா இருக்கும். ஸோ அதுக்குரிய கிரக நிலைகள் இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு நல்ல விதமாக தான் இருக்கு அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ உழைப்பு கேட்டார் போல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கு அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி துலா ராசிக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு வருஷமா தான் இருக்குது. இந்த வருஷத்தை மிஸ் பண்ணாமல் கரெக்டா நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பான ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? ரெண்டாவது இது நம்ம கோச்சார பலன்களை பேஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களோட வயசு, ஸோ உங்களோட ஜனன ஜாதகத்தை நம்ம மோஸ்ட்லி இது பண்ண மாட்டோம். அதே உங்களோட ஸோ கோச்சார ராசி பலன்கள் இன்னைக்கு டேட்டுக்கு குரு பார்வையில் ராசி நல்லா இருக்குது. அதே மாதிரி தொழில் தானத்துல உங்களுக்கு சூரியனும் புதனும் அது போக சுக்கிரன் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. அப்ப இந்த மாசம் பினான்சியல ஸ்டெபிள் பண்றதுக்குரிய விஷயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லா கட்டலாம் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?